வணக்கம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதிக பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் இது. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 11 மாத குழந்தைக்கு நடந்த கொடூரமான சம்பவம் என்னை ரொம்பவே பாதிச்சுது. அப்போ எனக்கு திருமணம் கூட ஆகலை. ஆனால் நான் இந்த கவிதையை எழுதினேன். என் கருவில் இருக்கும் குழந்தை பெண்ணாக இருந்தால் இப்போதே சொல்லிவிடுங்கள். நான் என்னுடனே பத்திரமாக வைத்து கொள்கிறேன். இந்த அபாயகரமான உலகிற்கு கொண்டு வர விரும்பவில்லை. அதனுடைய பாதிப்பு என்னவா இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். 2 உயிருமே இருக்காது. ஆனாலும் அந்த குழந்தை இங்கே வந்து இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அது இல்லாமலே போகட்டுமே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குரூரமான ஒரு சம்பவம் தான் அப்போ நடந்திருந்தது. இப்போவும் நான் அதே மனநிலையில் இருக்கேனானா நிச்சயமாக இல்லை. எனக்கு ஒரு பெண் குழந்தையை தான் நான் விரும்பி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஆண் குழந்தை தான் கிடச்சிருந்தது. ஒருவேளை எனக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தா அவளை மிகச்சிறந்த போராளியாக தான் நான் உருவாக்கியிருப்பேன். இந்த 7-8 வருஷத்தில் ஏதாவது மாறி இருக்கான்னா நிச்சயமாக எதுவுமே மாறலை. சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், அது இன்னும் கடுமையாகலை. மக்களும் சமூகமுமாக இருக்கட்டும், இன்னமும் போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லாமே இருக்க போகுது. இனி எத்தனை காலம் ஆனாலும் இந்த இடத்துல மாற வேண்டியது நாம தான். நம்மளை பாதுகாத்துக்கிற கேடயமாக நாம தான் மாறணும். இங்கே யாரும் நம்மளை காப்பாற்ற வர மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைங்கள யார் கூடவும் தனியாக அனுப்பாதீங்க. அது உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கையான தெரிஞ்ச ஆட்களாக இருந்தாலும் உங்கள் குழந்தைங்களோட உணர்வுகளை கவனிங்க. அவங்க யார் கூட இருக்கும்போது பாதுகாப்பாக உணர்கிறாங்க, யாருடைய அருகாமை அவங்களுக்கு அசௌகரியமாக இருக்குன்னு. அவங்களுக்கு ஒரு சில நபர்கள் கிட்ட ஒரு அசௌகரியம் இருக்குன்னா தயவு செய்து அவங்க கூட தனியாக விடாதீங்க. உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. இது எல்லா நேரத்துலேயும் சாத்தியம் இல்லை, அப்படி தானே? பள்ளி கல்லூரிகளுக்கு அவங்க வெளியில் போகணும். வெளி சூழ்நிலையில் இருக்கிற ஆசிரியர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், கடந்து வர சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் அவங்க சந்திக்க தான் வேணும். அவங்களால அவங்களுக்கு பாதிப்பு வரும்பொழுது அவங்கள எப்படி அவங்க பாதுகாத்துப்பாங்க? அதுக்கு நிச்சயம் அவங்களுக்கு தற்காப்பு கலை தெரிஞ்சிருக்கணும். முடிஞ்சால் அதுக்கான பயிற்சி நிலையங்களில் கொண்டு சேர்த்து பயிற்சி வைங்க. அப்படி முடியலைன்னா நிறைய காணொளிகள் கிடைக்குது. இப்போ நான் இதே வீடியோவில் கூட ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். விஸ்வநாத்னு இன்ஸ்டாகிராம் ஐடியில் தான் எடுத்தேன். அதே மாதிரி நிறைய காணொளி கிடைக்குது. அதை எடுத்து வீட்டிலையே பயிற்சி பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் கூடவே அந்த குழந்தைங்க வந்து பயிற்சி பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் பாதுகாப்பாக இருக்கும். அவங்களுடைய பயிற்சி அதிகமாக அவங்களுடைய பலமும் வேகமும் அதிகரிக்கும். கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நம்மளை நாம் தான் பாதுகாத்துக்கணும். லிசன் கேர்ள்ஸ், இந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க லாக் ஆகும்போது இதுல இருந்து எப்படி உங்களை காப்பாத்திக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இது மாதிரி புல் பண்ணும்போது உன்னால டர்ன் பண்ண முடியும். ஸ்லோவா டர்ன் பண்ண, இப்படி டர்ன் பண்ணா ஹேண்ட் பொசிஷன் பாருங்க, இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். நீ எவ்வளவு டைம் டர்ன் பண்ண அங்க பேலன்ஸ் மிஸ் ஆகும். உடனே நீ என்ன பண்ணணும், அலர்ட் ஆயிடுற. டக்குன்னு எந்திரிச்சு அவன் திருப்பி பிடிக்க வரான்ல, கரெக்டா காதை எய்ம் பண்ணி அடி கூட. எஸ், then go inside, grab it. Nice. இதெல்லாம் இப்போ ஒரே கிரவுண்ட்ல ஸ்பீடா சை பார்க்கலாம்.